ராஜசிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே. மீனராசி நேயர்களே, தற்பொழுது கடகராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் குரு பகவானால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான குரு பெயர்ச்சியின் பலன்களை நாம் இப்போது பார்ப்போம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 1 மற்றும் 10ஆம் வீட்டு அதிபதியாக வருபவர். ராசிநாதன் மற்றும் தோல் சாணாதிபதி என்று அழைக்கப்படுபவர். குரு பகவான் தற்பொழுது உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவமாகிய கடகராசியில் உச்ச பலமற்ற நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த குரு பயிற்சியை உங்களுக்கு யோகமான காலம்னு சொல்லலாம். இந்த குரு பயிற்சியின் காலகட்டத்தில் மிகுந்த நன்மைகளை இப்போது நீங்கள் பெறப்போகிறீர்கள். 5ஆம் இடத்த பூர்வ புண்ணிய ஸ்தானங்கிறோம். உங்கள் ராசிநாதனே குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்ச பலம்பெற்ற நிலையில் தற்பொழுது சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் யோகமான காலம்னே சொல்லலாம். உங்களுடைய திறமை இப்போது வெளிப்பட போவதால் வாழ்வில் உயர்வை பெறப்போகிறீர்கள். ஆற்றலுடன் செயல்படப் போகிறீர்கள். காலமறிந்து செயல்படப் போவதால் காரிய வெற்றிகளை பெறப்போகிறீர்கள். அதனால் வாழ்வில் இப்பொழுது மேன்மை பெறப்போகிறீர்கள். உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு அரசாங்கத்தில் வேலை கிடைக்கும். பலர் அரசாங்கத்தில் உயர் பதவிகளில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பினையும் பெறப்போகிறார்கள். மேலும் உங்கள் ராசியை சார்ந்த பல பெண்கள் பெரிய நிறுவனங்களில் உயர் பதவியில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பினையும் இப்போது பெறப்போகிறார்கள். குறிப்பாக பெண் குழந்தைகளால் அதிக நன்மைகள் இப்போது உங்களுக்கே கிடைக்கக்கூடும். வாழ்வில் வசதிகள் பெருகும். செல்வ வளம் சேரும் காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கக்கூடும். வாழ்வில் வளமை பெறும் காலமாகவும் செல்வம் பெறும் காலமாகவும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கப் போகிறது. உங்கள் ராசியை சார்ந்த பலர் தங்களுடைய குழந்தைகளால் மிகுந்த நன்மைகளை பெறுவார்கள். குழந்தைகளால் மிகுந்த மகிழ்ச்சிகளை பெறுவார்கள். உங்கள் ராசியை சார்ந்த மாணவர்களில் பல பேர் உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்பினை இப்பொழுது பெறப்போகிறார்கள். பலருக்கு புதிய வேலை கிடைத்து அதனால் அவர்கள் வாழ்வில் மேல்நிலை பெறப்போகிறார்கள். வசதியான வாழ்வு உங்களுக்கு இப்போது கிடைக்கப் போகிறது. உழைப்புக்கு அதிகமான நன்மையான பலன்களை இப்போது நீங்கள் பெறப்போகிறீர்கள். திருமணத்தால் மிகுந்த லாபத்தினை அல்லது திருமணத்தால் மிகுந்த நன்மைகளை உங்கள் ராசியை சார்ந்த பல பேர் இப்போது பெறப்போகிறார்கள். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 1 மற்றும் 10ஆம் வீட்டு அதிபதியாகி உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்ச பலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். மென்மையான காலம், யோகமான காலம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பலம்பெற்ற நிலையில் சஞ்சரித்துக் கொண்டு உங்கள் ராசியை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் ராசிநாதனே குரு பகவான் தான். அவர் தன்னுடைய 9ஆம் பார்வையால் அதுவும் பலம்பெற்ற நிலையில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் உடலும் மனசும் நல்லா இருக்கும். செய்யக்கூடிய முயற்சிகளில் எளிதாக வெற்றி பெறுவீர்கள். மதிப்பு மரியாதை சற்று அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் பாவத்தையும் பார்த்து கொண்டிருப்பதால் தந்தை வழியில் மிகுந்த அனுகூலங்களை இப்போது பெறப்போகிறீர்கள். ஒரு சிலருக்கு அயல்நாடு அல்லது அயல் மாநிலத்தில் சென்று பணியாற்றக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். 9ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை கிடைத்துக் கொண்டிருப்பதால் பாக்கிய ஸ்தானம் வலுவாக இருக்கப் போகிறது. பாக்கியங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாகவே இந்த குரு பயிற்சி இருக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் பாவமாகிய லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு சிறப்பான நிலை. லாபங்கள் பெருகும். மூத்த வழி சகோதர உறவாலும் நண்பர்களாலும் மிகுந்த நன்மைகளை இப்போது நீங்கள் பெறப்போகிறீர்கள். 11ஆம் பாவம் உங்களுடைய எண்ணங்களை குறிக்கக்கூடிய இடமாக வருகிறது. 11ஆம் பாவத்திற்கு உச்ச பலம் பெற்ற குருவின் பார்வை கிடைத்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். பொதுவாகவே இந்த குரு பயிற்சியின் பலனை உங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு அருமையான பீரியட்னு சொல்லலாம். நல்ல காலம்னே சொல்லலாம். வாழ்க்கையில் இப்பொழுது நீங்கள் உயர்நிலைக்கு செல்லக்கூடியதற்கான வாய்ப்புகளை சற்று அதிகமாக பெறப்போகிறீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குரு பகவான் உங்கள் ராசிநாதன் தன்னுடைய ஆட்சி வீட்டிற்கு 5ஆம் பாவத்தில் அவர் உச்ச பலமற்ற நிலையில் இருக்கிறார். இது உன்னே போகும். உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகுந்த நன்மைகளை பெற்றுத்தரப்போகிறது. வாழ்வில் மிகுந்த உயர்வை பெறப்போகிறீர்கள். மதிப்பு மரியாதை உங்களுக்கு அதிகமாக கிடைக்கப் போகிறது. உங்களுடைய எண்ணங்கள் முழுவதுமாக நிறைவேறக்கூடிய காலமாகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கக்கூடும். நேயர்களே, இதுவரை உங்களுக்கான குரு பயிற்சியின் பொதுவான பலன்களை பார்த்தோம். அடுத்த பதிவில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.